நீங்க ஆல்ரெடி எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இல்ல உங்ககிட்ட கை குழந்தை இருக்கு. உங்களுக்கு டைம் படிக்க கம்மியா இருக்குன்றம்போது, டைம் எப்படி ப்ராப்பரா மேனேஜ் பண்றது தான் இந்த வீடியோ. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2000 சப்ஸ்கிரைபர்ஸ கொண்டு வாங்க. ரெகுலரா நம்ம அரித்மெடிக் கிளாஸஸ் சேனல்ல குடுத்துட்டுருக்கோம். ஓகேங்களா? வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி டைம் கம்மியா இருக்கிறதுனால, உங்களுடைய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டடா இருக்கணும். ஃபுல் மார்க் டெஸ்ட்ட வந்து சாட்டர்டே, சண்டே டைம்ல ஃபுல் மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்லீப்பிங் டைம எப்படி கம்மியா கொண்டு வர்றது? எனக்கு ஸ்லீப்பிங் டைம் கம்மியா இருந்தா கூட, என்னுடைய எனர்ஜி எப்படி சார் ஹை லெவல்ல மெயின்டெயின் பண்றது? அப்படிங்கிறதுக்கு நீங்க டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட அப்ளை பண்ணணும். இது வந்து வீடியோ YouTubeல நெறைய தமிழ்ல இருக்கு. போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. டோபமைன் டீடாக்ஸ் இருந்தா, நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஸ்லீப்பிங் டைம் கம்மியாயிடும். எனர்ஜெட்டிக்கா டே ஃபுல்லா இருக்க முடியும். CAவ பொறுத்தவரை பேங்கிங் அவேர்னஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அப்பர் ஸ்லோட் ஸ்மார்ட் கேவ்ல படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மத்த டாபிக்ஸ்க்கெல்லாம் எந்த கேப்சூல் படிச்சாலும் சரி, அல்லது நீங்க CA கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தா, அத அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நீங்க டைம் மேனேஜ்மென்ட் எப்படி பண்றது? அண்டு உங்களுடைய பிரிப்பரேஷன் சோர்ஸ் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு செக்ஷனல் டெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ணிரலாம். இது வந்து டைம் உங்களுக்கு தகுந்த மாரி மாத்திக்கோங்க. 7 மணிக்கு எனர்ஜெட்டிக்கா இருந்தா 7 மணிக்கு போடுங்க. காலையில ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துருங்க. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்து பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க. இந்த அப்பர்ஸ்களோட மந்த்லி MCQ பேங்கிங் அப்படின்னு இருக்கும். அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிச்சிருங்க இந்த டைம்ல. ஓகேங்களா? ஸோ ஈவினிங் என்ன பண்றீங்க? இது வந்து ஆல்ரெடி எல்லா கான்செப்ட்டும் படிச்சவங்களுக்கு. எனக்கு கான்செப்ட்டே தெரியாதுன்றவங்க கான்செப்ட்ல ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? 2வது ஈவினிங் பார்ட்ல என்ன பண்றீங்கன்னா, இதே மாரி ஈவினிங் 7 டூ 7:45 டைம்ல ஒதுக்கி, காலையில எடுத்தீங்க இல்லையா? அந்த செக்ஷனல் டெஸ்ட் அனலைசிஸ் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம ப்ரீவியஸா மெயின் சேனல்ல போட்ட மாதிரி, நேத்து எடுத்த செக்ஷனல் டெஸ்ட்டோட அனலைசிஸ் இன்னைக்கு பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாரி செக்ஷனல் டெஸ்ட்ட நீங்க டெய்லி அப்ரோச் பண்ணுங்க. இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட் நாளைக்கு அனலைசிஸ் பண்ணணும். நாளைக்கு அட்டெண்ட் பண்ணக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட்ட நாளை மறுநாள் அனலைசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது அனலைசிஸ் பண்றதுல மத்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் டைம் கம்மியா இருக்கக்கூடிய வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஈவினிங் 8 டூ 8:45 இந்த டைம்ல இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைம்ல காலையில பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா, ஈவினிங் வந்து ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்ட்மென்ட், நேஷனல் நியூஸ் அந்த மாரி ரிமைனிங் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். 8:45 முடிஞ்சுட்டு, சாப்பிட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க 1 ஹவர் சும்மா இருக்கீங்கன்னா, மொபைல்ல படிக்கிறீங்களா? இல்ல ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போடுறது உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள பாதிக்காது. ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. அப்படி மொபைல்ல தான் படிப்பீங்க அப்படின்னாக்கல, நைட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளூ லைட் ஃபில்டர் அத ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்லீப்பிங் சைக்கிள் கெடாம இருக்கும். ஓகே சார், மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னமோ சொன்னீங்களே, என்ன சார் மார்க் ஸ்ட்ராட்டஜி? அது ஒண்ணும் இல்ல ஃபிரெண்ட்ஸ். நீங்க மார்க்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ரிமைனிங் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அனலைசிஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க உங்கள, எல்லா கொஸ்டினும். உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க ஒரு 45 மினிட்ஸ் ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க. 30 கொஸ்டின்ஸ் கஷ்டம். ஒரு 25 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றீங்க. ஆப்டி ரீசனிங் மட்டும் தான். நீங்க ஆப்டி ரீசனிங் உங்களுக்கு வேணும்னா இங்கிலீஷ்ல செக்ஷன் எடுத்துக்கோங்க. இப்ப ஆப்டில ஒரு 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் அட்டெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா, அதில இருக்கக்கூடியது 50 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. இந்த 25 கொஸ்டின்ல நீங்க அட்டெண்ட் பண்ணியாச்சு. மீதி 25 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணாம இருக்கு. அந்த அட்டெண்ட் பண்ணாத எல்லா கொஸ்டினும் நீங்க ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல எக்ஸாக்ட்டா இந்த கொஸ்டின் கேட்டா நான் அட்டெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? அத மட்டும் நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ரிவ்யூ டைம் குறையும். உங்களுடைய கம்மி டைம்ல அதிகமாக உங்களுடைய பிரிப்பரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போதே ஒரு 20 கொஸ்டின்ஸ் பக்கம் அட்டெண்ட் பண்ணிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். 20லேருந்து 25 மீதி 25லேருந்து 30 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணாமயோ இருக்கும். அதில எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டா நான் அட்டெண்ட் பண்ணுவேன். இந்த கொஸ்டின் கேட்டா ஸ்கிப் பண்ணுவேன்னு இருக்கு இல்லையா? அந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற டாபிக்க நீங்க சால்வ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்டா அட்டெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி கொஸ்டின டைம் பத்தாம விட்டுருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க. அனலைசிஸ் பண்ணுங்க. எந்த கொஸ்டின் நீங்க செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க, கரெக்ட்டா செலக்ஷன் பண்ணீங்களா? இத மட்டும் பண்ணுங்க. நீங்க டைம் கம்மியா இருக்கிறதுனால இத மட்டும் உங்களுக்கு பண்ணா எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நீங்க மார்க் ஸ்ட்ராட்டஜி.
வீக்கெண்டில் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீக்கெண்டில் உங்களுக்கு ஃபுல் டே டைம் இருக்கிறதுனால மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 18+ ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடாது. ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த க இந்த லவ் அந்த மாதிரி விஷயங்கள் கூட கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருந்துக்கோங்க. சொல்லிவிடுங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட. அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நம்மளோட எனர்ஜி ஹை லெவலில் இருக்கும். மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. இல்லைனா டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருந்தாக்கில் எனர்ஜி லெவல் டவுன் ஆகிடும். இருக்கிறதே உங்களுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 மணி நேரம் தான் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுடைய எனர்ஜியை மற்ற விஷயத்தில் செலுத்தும்போது உங்களுடைய வில் பவர் அதிகமாக இருக்காது. உங்களுடைய வில் பவர் அதிகமாக இருக்குன்னா டெஃபினெட்லி நீங்கள் டோபமைன் டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணணும். சுகர் லெவலை கன்சியூம் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்லீப்பிங் குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. பட் ஆனால் அந்த மதர்ஸ் கை குழந்தை வச்சுட்ருக்க மதர்ஸ் வந்து ஸ்லீப்பிங் குவாலிட்டி நானே அந்த ப்ராப்ளத்தில் இருக்கேன். ஏன்னா எனக்கு பையன் இருக்கான். நைட்டில் 2 டைம் 3 டைம் எந்திரிப்பாங்க. ஸோ உங்களுடைய ஸ்லீப்பிங் குவாலிட்டி கொஞ்சம் பாதிக்கப்படும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதியத்தில் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ஒரு ஃபுல் சைக்கிள் ஸ்லீப் எடுங்க. எய்தர் 18 மினிட்ஸ்க்கு கீழே நீங்கள் தூங்கணும். அப்படி இல்லைன்னா 1 ஹவர்ஸுக்கு மேலே நீங்கள் தூங்கணும். ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்லீப் சைக்கிளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சும்மா ரெஸ்ட் மாதிரி நேப் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். நடுவில் ஒரு 30 நிமிஷம் தூங்குறது அதை வந்து உங்களை மேலும் டயர்டாக்கி விட்ரும். உங்களுக்கு அந்த உமன் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தான் சொல்கிறது. நீங்கள் நைட்டில் ஸ்லீப்பிங் குவாலிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்குது, பசங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா பகலில் ஒரு ஸ்லீப்பிங் சைக்கிள் எடுக்கணும். அது எய்தர் 18 மினிட்ஸுக்கு கம்மியாக 20 மினிட்ஸ் ரெக்கமெண்டட் 20 மினிட்ஸுக்கு கம்மியாக இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதனால் 18 ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ் உங்கள் பையனை தூங்க வைப்பீங்களா, அந்த டைமில் நீங்களும் சேர்ந்து பகலில் ஒரு 1.5 ஹவர் தூங்கிட்டீங்களன்னா அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு போயிடும். நீங்களும் டெஃபினெட்லி டோபமைன் டீடாக்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது கம்பல்சரி. 18+ ஆக்டிவிட்டீஸ் 18+ சீரீஸ் பார்க்குறது இந்த மாதிரி அந்த விஷயக்கிட்டேருந்தே நீங்கள் தள்ளி இருந்துருங்க ஒரு 30 டேஸுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டுக்கோங்க. அப்போ எனர்ஜி ட்ராப் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல் அதிகமாகுது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் அர்த்தமெட்டிக் சம்ஸ் கொடுத்துருப்பேன். தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. உங்களுடைய சோர்ஸ் லிமிட்டடாக இருக்கணும். ஃபுல் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது சாட்டர்டே சண்டேயில் என்றைக்கு உங்களுக்கு ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்கும் அன்றைக்கி அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு அதையும் அனலைசிஸ் பண்ணும்போது நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாமில் நீங்கள் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்களோ அதை மட்டும் அனலைசிஸ் பண்ணால் போதுமானது. சிஏக்கு அஃபர்ஸ் க்ளவுட்லேயும் ஸ்மார்ட் கிடாவிலையும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். எனி கேப்சூலில் அதர் டாபிக்ஸ் படிங்க. நீங்கள் படித்து ஆல்ரெடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, அதில் படித்தாலும் சரி. இல்லைனா அடா பேங்கிங் அடா வருது, ஆலி போர்டு இருக்குது. அவங்களுக்கு அஃபர்ஸ் க்ளவுடும் கூட எக்ஸாம் பிடிஎஃப் விடுவாங்க. ஸ்மார்ட் கிடாவோடைய மந்த்லி கேப்சூல் இருக்குது. வேறு என்ன சோர்ஸ் இருக்குது? குவாலிட்டியான சோர்ஸ், இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? வேறு ஸ்டடி ஐக்கியோடைய அவங்க டே வைஸாக கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு அது நீங்கள் பெஸ்ட்டு 300 ஃபார்மேட்டில் படிச்சிருந்தீங்கன்னா அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த சோர்ஸ் பண்ணாலும் சரி பேங்கிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. வேறு எனி கேப்சூல்ஸில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் சிஏவை. ஓகேங்களா? டெய்லி என்ன டாஸ்க்னா காலையில் ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஈவினிங்கில் முன்னாடி நாள் எடுத்த செக்ஷனல் டெஸ்ட்டோடைய அனாலிசிஸ் எய்தர் குவான்ட்ஸ் ஆர் ரீசனிங். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் சிஏவில் இந்த டாபிக்ஸை தவிர இருக்கக்கூடிய அதர் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, பேங்கிங் தவிர அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி எக்ஸாம் பாஸ் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட்டோடைய ஸ்ட்ராட்டஜிலும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த லிமிட்டட் சோர்ஸ்ன்றது எக்ஸாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க கரண்ட் அஃபேர்ஸ் லிமிட்டடாக படித்து மற்ற டாபிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணது. ப்ளஸ் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது நான் ஃபாலோ பண்ணி எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்தது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேனலுக்கு 2K சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வாங்க. டெஃபினெட்லி அர்த்தமெட்டிக் சீரிஸை ரெகுலராக கொடுக்கலாம். எனி டவுட் இருந்தால் இந்த டெலகிராம் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.